வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாலா திரிபுர சுந்தரியுடைய பாடம். இந்த தெய்வத்தோடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த யுகத்தில் கலியுகத்தில் நம்ம முக்கியமாக வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பாலா திரிபுர சுந்தரி தெய்வம் தான். மற்ற தெய்வங்கள் வழிபாடு அதுக்காக வேண்டியதில்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பினார் ஒழிய, அதாவது அந்த ஆதிக்கு போனார் ஒழிய, நம்மளால் நிம்மதியாகவோ இல்லை கஷ்டங்கள் இல்லாமையோ இனி வரக்கூடிய வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம், ரொம்ப கஷ்டத்தில். இன்னைக்கு எல்லாம் உலக மக்கள் எல்லாருமே சொல்கிறேன், உலக மக்கள் எல்லாருமே சில கஷ்டங்களுக்கு ஆட்படுறது. பொருளாதார ரீதியான கஷ்டம், மெயின் பொருளாதாரம் இல்லைன்னா கூட மன ரீதியான கஷ்டத்தை அனுபவிக்கிறது அளவே இல்லைன்னு சொல்லலாம். அப்போது அந்த மனதிற்கு சாந்தியை தரக்கூடிய, அந்த மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு தெய்வம் பாலா. இந்த பாலா திரிபுர சுந்தரியோடைய மூல மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டம், ஏற்கனவே அனுபவித்த கஷ்டத்துக்கு உண்டான மன வலி, இது எல்லாமே இங்கே மட்டும் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆதி என்னவோ, எவ்வளோ தூரம் கடந்து வந்தோமோ, மீண்டும் குழந்தையோடைய வடிவத்துக்கு நாம் சென்றால் ஒழிய நம்மளால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இருக்கிற காலங்களில், மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம நிம்மதியாக கழிக்கணும். எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இப்போ பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னாக்கா, மனம் பாதிக்கப்பட்டால் உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பாதிக்கும், மருத்துவ செலவு வரும். ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உடல்நிலையில் பாதிப்பு, மருத்துவ செலவு, ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சந்ததிகள் இதை ஒட்டியே நமக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், இது மூலியமாகவே இதே பிரச்சனையில் இருக்கக்கூடிய நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பிறக்குது. அப்போ நம்ம பையனும் இதே மாதிரி ஒரு மன வலியோடையே இருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் நமக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ஒரு சங்கடத்திலே இருக்குது அப்படின்னா, அதனுடைய பதிவு மீண்டும் குழந்தைக்கே போய் சேருது. அப்போ அதனோட ஜாதகம் நம்மளுக்கு அதே மாதிரியே அமைஞ்சு போயிடுது. அப்போது நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஒரு ஜனனம் உருவாச்சு அப்படின்னாக்கா, அதுவும் அந்த சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய ஜாதகமாகவே அமைஞ்சு போகுது. காலம் நேரம் அவங்களுடைய கர்ம வினைப்பெற அமையுது அப்படின்னாலும், கிட்டத்தட்ட நம்மளுடைய பேரம் பேத்திகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சிரமத்துக்கு ஆளான மாதிரி, ஒரு நிம்மதியாக வாழ்க்கை நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்போது ஒவ்வொருத்தர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு தெய்வத்துக்கிட்ட இணைச்சிக்கிட்டு, தேவையில்லாத என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுகிட்டு போனோம் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல இடத்த சேர முடியும். நல்ல இடம் என்ன, எப்படி? பொருளாதாரம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, நல்ல ஆரோக்கியம், சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்கிறது, மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது. 7 மணிக்கு அப்போல்லாம் அன்னைக்கெல்லாம் படுத்தா 6 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. படுத்தா நிம்மதியான தூக்கம், விடிகால 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவாக தூக்கம் தெளிஞ்சிடும். இன்றைக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 12 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படித்தானே இருக்கிறோம்.
அப்போ இந்த உடல்நிலை ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பாதிக்கும் இல்லையா? அப்போது நான் தூக்கம் கெடுறோம், லேட்டாக எந்திரிக்கிறோம். இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டு நம்ம உடம்ப கெடுக்குது அப்படின்னா, மனம் சம்மந்தப்பட்டது தான். ஏதோ ஒரு வகையில கடன். நம்ம பிரச்சனைய தீர்க்கவே முடியல. ஒரு பக்கம் கடன முடிச்சா, இன்னும் 4 பக்கம் கடன் ஆயிக்குது. இதுதானே இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது தீர்றதுக்கு என்ன வழி? என்ன வழிபாடு? எத செஞ்சா நம்ம இத குறைச்சுக்க முடியும்? இல்ல கம்ப்ளீட்டா தீர்க்க முடியும்? அப்படிங்கிறது தெரிஞ்சு, அந்த வழிபாட்டு முறையில நாம உள்ள போனோம் அப்படின்னா, நம்மளும் ஓரளவுக்கு இறுதி காலத்த பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடலாம். ஆரோக்கியமா கொண்டுட்டு போயிடலாம். நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளை பார்த்து அது பழகிக்கும். இப்படித்தான் இருந்தாங்க. நம்ம தாத்தா இப்படித்தான் இருந்தார். நம்மளும் அதே மாரி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஒரு சிறு பெர்சன்டேஜ் ஆவது நம்மளை பார்த்து அதை பழகிக்கும். நம்மளுடைய எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அது பழக்கவழக்கத்துக்கே வரும். அப்போ நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய சந்ததிகள் கரெக்ட்டா வளரணும் அப்படின்னா, நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கிட்ட இருந்து ஓவர் டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட மனைவிகிட்டயும், குழந்தைகிட்டயும் அந்த டென்ஷன வந்து காமிக்கக்கூடாது. அப்ப ஒ தே நெறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு அது மூலியமா நம்மளுக்கு உருவாகும். ஒரு வெறுப்பு உண்டாகி போயிரும் நம்மளுக்கு. அதுக்கு என்ன காரணம்? நம்மலாம் கவலைப்படுவோம் இல்லையா? வீட்டுக்கு வந்தா ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்றாங்க. ஏதோ ஒரு வெளியிருந்து வெளிய பிரச்சனை இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தா அது தெரியாம இவங்கலாம் சத்தம் போடுறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மனோபக்குவத்துக்கு நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய மனோநிலைய நம்ம மாத்திக்கணும். அதுக்கு மெடிடேஷன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அதுலயும் ரொம்ப முக்கியமானது தான் அது மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஆனா எந்த இடத்துக்கு மனச பதிய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த வழிபாடு செஞ்சா நம்ம மனசு ஒருநிலைப்படும். நம்ம நினைச்சது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதுக்குண்டான வழி ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரே ஒரு புள்ளியில தன்னுடைய மனச நிப்பாட்டி நம்ம கேட்கறது தான். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். ஆனா கேட்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த காரணத்த கொண்டும் அதில விட்டு வெளிய வந்துறக்கூடாது. ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டா, அந்த பிடிவாதத்தில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அது கட்டாயம் நடைமுறைக்கு நம்மளுக்கு வந்துரும். அதுக்குண்டான வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய தீர்க்கிறது, அதை ஒரே ஒரு புள்ளியில நிறுத்துறது. இது எந்த தெய்வத்து மூலியமா, எந்த அவதாரம், ஒரு அவதாரம் தானே இவங்கெல்லாம். சக்தியோட அம்சம் தானே, சக்தியோட அவதாரம் தானே. சக்தி வந்து தான் விரும்பி ஏத்துக்கிட்ட உருவம்னு சொல்லுவாங்க இந்த பாலா. அந்த ஏன் பாலா குழந்தை வடிவத்தை வழங்கினா மட்டும் ஏன் நம்மளுக்கு அந்த கான்செஷன் நம்மளுக்கு கிட்ட வருது அப்படின்னா, அந்த இடத்துக்கு அங்கே தான். ஏன்னா அதுதான் ஜனனத்தோடைய முதல் பகுதி, முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சு இப்போ மரணம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். முதல் ஸ்டெப்புக்கிட்ட போகும்போது விளையாட்டுத்தனம், கள்ள கபடம் இல்லாத அந்த மனசுக்குள்ள, இந்த மூளைக்குள்ள எந்தவித பதிவும் அங்கே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் அந்த குழந்தை பருவம் மட்டும்தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் குழந்தையா இருக்கும்போது. அந்த ஒரு 5வது விவரம் தெரிய வரைக்கும் நம்ம படிக்கும்போது ஆடல், பாடல், விளையாட்டு, நண்பர்களுடைய விளையாட்டு, சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டு, அது எவ்வளோ ஜாலியா நம்மளுக்கு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரையாண்டு பரீட்சை இப்போ முடிஞ்சிருக்கு. குழந்தை பூராம் வீடியோ கேம். இப்படித்தானே நம்மளுக்கு போயிட்டுருக்கு. சொந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு பழக்கவழக்கமே நம்மளுக்கு இல்லாம போயிருது. அப்போ நம்ம ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா, திரும்பி அந்த குழந்தை பருவத்துக்கு போய் அந்த இடத்துக்கு இருந்து மறுபடியும் திரும்பி நம்மளை பார்த்தா மட்டும்தான் நாம எப்படி இருக்கோன்னு தெரியும், எப்படி வந்திருக்கோன்னு தெரியும், ஏன் பொருளாதாரத்து மேல இவ்வளோ பற்று வந்ததுன்னு தெரியும். நம்மளால எவ்வளோ இந்த கஷ்டங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காரணம் யாரு அப்படின்னு தெரியும். அதுக்குண்டான நிவர்த்தியும் தெரியும். அதுக்குண்டான தெய்வம் பாலா திரிபுர சுந்தரி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.